गुरु परंपरायै नमः। वत्स श्री कृष्णमार्य महादेशिकाय नमः। अनंत पद्मनाभार्य महादेशिकाय नमः। नमस्सदसे मासी पूरட்டாதி சாரசாரஜர் விருதோட கீர்த்திமூர்த்தியாய் எழுந்தருளி இருக்கும் பெருக்காரனை ஸ்ரீ சக்கரவர்த்தியார்ய மகாதேசிகன் திருநக்ஷத்திரம். பிரபத்யே சத்குணநிதிம் ஞான வைராக்கிய வாரிதிம் தக்ஷம் பிரவச்சனே ஸ்ரீமத் சக்கரவர்த்தியார்ய தேசிகம். இது பெருக்காரணை சுவாமியோட தனியன். இந்த தனியனை ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் ஆரம்பிக்கும் போது காலக்ஷேப கோஷ்டியில் எல்லா ஆச்சாரியர்கள் தனியனை சேவிச்சது, அதுவும் கூடவே இந்த சுவாமியோட தனியனையும் சேவிக்கிறது நம்ம காலக்ஷேபத்தில் வழக்கம். இந்த சுவாமி 20க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். ஆனால் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறைய சாய்ச்சிருக்கார். இந்த சுவாமியோட கொட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஏபிஎன் சுவாமி நிறைய நம்ம காலக்ஷேபத்தில் நமக்கு சொல்லி வச்சிருக்கார். அதிலிருந்து சில விஷயங்களை அடியே நீங்கள் சமர்ப்பிக்கிறேன். பெருக்காரணை சுவாமி திருப்பாவைக்கு வியாக்கியானமாக கோதா சூக்தி சுதாஸ்வாதம் அப்படின்ற புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் பகவத்கீதையும் பகவதி கீதையும் அப்படிங்கிறத நிறைய ஒப்பீடு பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்காரு. அதில் பகவத்கீதை உபதேசம் ஆச்சு, அதுக்கப்புறம் சேனைகள்லாம் அழிஞ்சன அப்படின்னு சொல்லிவிட்டு பகவத்கீதை உபதேசம் ஆன உடனே எங்கும் திருவுருள் பற்றி எல்லாரும் இன்புற்றனர் அப்படின்றத காமிச்சார். அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. திருப்பாவையை ஏன் வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, வித்துலேருந்து மரம் வருது, மரத்துலேருந்து வித்து வருது, ஆனால் எது முதல்ல அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வேதம்தான் முதல்ல அப்படின்னு தெரியும். அதனால வேதத்திலேருந்து வந்த வித்து தான் திருப்பாவை அப்படின்னு ஆறுது. வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கிறதுனால வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு திருப்பாவைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல சாதிச்சிருக்கார். 24வது பாசுரம் பார்த்தோம்னாக்க, அன்றி உலகம் அளந்தாய் அப்படின்ற பாசுரம். இதில் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு ஒரு வரி வருது. அந்த வரிக்கு பொன்ற அப்படின்னா அழியும்படி, சகடம் சகடாசுரனை, உதைத்தாய் உதைத்தவனை, உன் கீர்த்தி வாழி அப்படிங்கிறது சாதாரண அர்த்தம். இங்கே பெருக்காரணை சுவாமி ஒரு ஸ்பெஷல் அர்த்தத்தை கொடுக்குறாரு. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பாரத போர் நடந்துருக்கு. அதில் இந்த நாகாஸ்திரம் சொல்கிறது, என்ன சீக்கிரம் விடு, நான் அர்ஜுனனை கொல்லணும் அப்படின்னு கேட்கறது. உடனே கர்ணனும் எடுத்து நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். எதிர்க்க கண்ணன் பார்த்துட்டு இருக்கான். இந்த நாகாஸ்திரம் ரொம்ப அபாயமானது, இது வந்ததுனாக்க அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆபத்தாச்சே அப்படின்னுட்டு உடனே ஒரு யுக்தி பண்ணுறான். கண்ணன் தன் திருவடிகளால் தேரை ஒரு விட்டு நன்னா சக்கரத்தை அழுந்த பண்ணிவிடுறான். சக்கரம் அழிந்தின உடனே அந்த கழுத்துக்கு நேர வந்த நாகாஸ்திரம் அர்ஜுனன் தலைக்கு மேலே போயிடுத்து. இதைத்தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்று சொல்றாளோ என்னவோ. இந்த விசேஷ அர்த்தத்தை பெருக்காரணை சுவாமி சாதிச்சிருக்கார். இதை நம்ம ஏபிஎன் சுவாமி காலக்ஷேபங்களில் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியுமோ அந்த இடத்துலலாம் இந்த ரெஃபரன்ஸை நிச்சயமாக சுவாமி நமக்கு நிறைய கோட் பண்ணியிருக்கார். நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதை சகடாசுரன் வதம் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தாக்க, கண்ணனை தனக்கு எதிர்க்க வந்த சகடாசுரனை, தன்னை கொல்ல வந்த சகடாசுரனை அழிச்சான் அப்படின்றது ஆகும். இந்த இடத்துல தன்னை நம்பி வந்த அர்ஜுனனை காப்பாத்தினான் அப்படின்னு ஆசிரித சம்ரக்ஷணத்தை காட்டுறதுனால உன் கீர்த்தி வாழ்க அப்படின்னு அதில் இப்போ ஆண்டாள் பாடியிருக்கிறதாக நாம் எடுத்துக்கலாம். இங்கே பெருக்காரணை சுவாமி அர்த்தம் சாதிக்கும் போது பொன்ற அப்படிங்கிறதுக்கு நாகாஸ்திரம், கர்ணன் இவர்களோட எண்ணம் அழியும்படியாக, சகடம் உதைத்தாய், ரதத்தை காலால் உதைத்து சக்கரத்தை மண்ணில் அழுத்தினாய் அப்படின்னு சுவாமி சாய்ச்சிருக்காரு. இங்க ஸ்ரீமத் இஞ்சிமேடு அழகசிங்கர்னால சாரசாரஜர் அப்படின்னு போற்றப்பட்ட மகான் இந்த பெருக்காரணை சக்கரவர்த்தி ஆச்சாரிய சுவாமிகள். அவர் விஷயமா நம்ம சுவாமி நமக்கு சாய்ச்சதை உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடியன் தாசன்.